செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ரயில் நிலைய அதிகாரிகளை முற்றுகையிட்டு பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை நோக்கி செல்லும் புறநகர் ரயில் தினந்தோறும் தாமதமாக வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, இது குறித்தான விவரங்கள். வணக்கம் ஸ்ரீதர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ரயில் நிலைய அதிகாரியினை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய புறநகர் ரயிலானது தொடர்ந்து 1 மாத காலமாக இயக்கப்படுவதாகவும், இந்த ரயிலானது கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்திற்கு வருவதற்கு குறிப்பிட்ட நேரத்தை விட 1 மணி நேரம் கால தாமதமாக வருவதாக பொதுமக்கள் பயணிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதனால் அலுவலகம், பள்ளி, கல்லூரி, பல்வேறு இதர பணிகளுக்கு செல்லும் பயணிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து தொடர்ந்து ரயில்வே துறையிடம் புகார் அளித்த போதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்றைய தினம் கூடுவாஞ்சேரி ரயில் நிலைய அதிகாரியினை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்தவரை புறநகர ரயில் என்பது ஒரு முக்கிய பங்காக இருக்கின்றது. அனைத்து மக்களுக்கும் குறைவான கட்டணத்தில், அதே போன்று எளிய முறையில் விரைவான பயணம் என முக்கிய பங்கு வகிப்பது இந்த புறநகர ரயில். இந்த வகையில் செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை நோக்கி வரக்கூடிய இந்த புறநகர ரயில் கூடுவாஞ்சேரிக்கு 1 மணி நேரத்திற்கு கால தாமதமாக இந்த புறநகர் ரயிலானது வருவதாக பொதுமக்கள் பயணிகள் தற்போது குற்றம் சாட்டி வருகிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு முறை அவர்கள் புகார் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டு இன்று காலை அனைத்து பொதுமக்களும் தொடர்ந்து சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரியினை முற்றுகையிட்டு வருகிறார்கள். சரியான நேரத்திற்கு ரயில் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் அனைவருமே தற்போது கோரிக்கை வைத்து வருகிறார்கள். தகவலுக்கு நன்றி லிபிகா.